யூஷுவலாக செய்கிற எக் மசாலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக திருப்பி செஞ்சு சாப்பிடுவீங்க. இந்த ரெசிபிக்கு ஒரு 3 to 4 முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன கடாயில் வந்து லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதோட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது பேசிக்காக நம்ம ஆம்லெட் போடுற மாதிரி தான். இதில் வந்து உப்பு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு ஆம்லெட் மாதிரி போட்டு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்போடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இறங்கி நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு 4 முட்டைக்கு செஞ்சு தனித்தனி எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் எக் யோக்கை மிக்ஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வந்து இது ஹாஃப் பாயில் மாதிரி பிடிக்கணுன்னா நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியெல்லாம் வேணான்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை குக் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து ப்ராப்பராக குக் ஆகும், இல்லை கருகிரும். இதில் வந்து லைட்டாக நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு ஜென்டலாக ஃப்ளிப் பண்ணிங்கன்னா ஈஸியாக பேன் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ இதை நான் வந்து தாளிக்கிற பேனில் தான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப சின்ன பேன். ஸோ அந்த ஒரு முட்டைக்கு அளவுக்கு அந்த சைஸுக்கு சின்ன பேன் இருந்தால் உங்களுக்கு அந்த ஷேப் நல்லா நிற்கும். ஸோ அதுக்காக அந்த தாளிக்கிற பேன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி அழகாக குக் ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நீங்கள் எல்லா மீதி இருக்க 3 முட்டையிலையும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு முட்டைக்கு நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து நல்லா அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எக் நல்லா திக்காக இருக்கணும்னா நீங்கள் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாமல் அப்படியே குக் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் மீடியம் டு தின்னாக இருக்கணும்னு இருக்கிறனால நான் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் அந்த சர்க்கிளை. இதில் வந்து கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் அதே மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நீங்கள் ஆயில் விட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட எக் ஆம்லெட் இது ரெடி ஆயிரும். ஆயில் ஆட் பண்ணுறதுனால ஈஸியாக சூப்பராக ஃப்ளிப்பாகி வெளியில் வந்துடுது ஒட்டாமல். ஸோ இந்த மாதிரி எடுத்து தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மசாலா செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்ந்து குக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃப்ளேவர் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ப்ரிஃபர் கோகனட் ஆயில். ஸோ இதில் வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, கியூமின், ஒரு பச்சை மிளகா, சில்லி க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சீட்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆம்லெட்லேயே ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாகவே இதில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
மசாலாவை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள், ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியோட மிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். இதுக்கப்புறம் இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆம்லெட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போவே பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் எவாப்ரேட் ஆகி ட்ரை ஆயிரும் தொக்கு மாதிரி. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. ஸோ குக் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஆம்லெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி பாயிலிங் ஸ்டேஜில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஆம்லெட்டை 1 by 1 ஜென்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் லைட்டாக கிளறி விடுங்க, இல்லைனா அது வந்து பிஞ்சு வந்துடும். ஸோ இதை வந்து திருப்பி மீடியம் ஃப்ளேமுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோட மசாலா எல்லாமே அந்த எக்கில் நல்லா அப்சர்வ் ஆகும். ஸோ கடைசியாக இதோட கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.